அனைவருக்கும் வணக்கம். டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அதில் நம்ம என்சைம்ஸு, வெக்டார்ஸு, ஹோஸ்ட் இது எல்லாமே அதனுடைய டூல்ஸ். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு உரிய டூல்ஸ் என்னென்னா இந்த என்சைம்ஸு, வெக்டார்ஸு, அப்புறம் இந்த ஹோஸ்ட் செல்லுன்னு சொல்கிறோம். இதில் ஆல்ரெடி நம்ம என்சைம்ஸை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து உள்ளது வெக்டார்ஸ், தாங்கி கடத்திகள். வெக்டார்ஸை தான் நம்ம தாங்கி கடத்திகள்னு சொல்கிறோம். இப்போ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போகிறது தான். அப்போ இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் இந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ், இந்த வெக்டார்ஸ் எப்படி அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஎன்ஏவை எப்படி கடத்தி கொண்டு போகுது, அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ இந்த வெக்டார்ஸை நம்ம நகலாக்க ஊர்தின்னு சொல்கிறோம், இல்லைன்னா நகலாக்க டிஎன்ஏன்னு சொல்கிறோம். குளோனிங் வெஹிக்கிள்ஸ் அல்லது குளோனிங் டிஎன்ஏன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த வெக்டார்ஸ்க்கு சில பண்புகள் சிறப்பு வாய்ந்த பண்புகள் இருக்குது. அது எப்படி இருக்கணும்? நல்ல சின்னதாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் அது என்ன செய்யும்னா ஒரு டிஎன்ஏ இன்னொரு இடத்துக்கு அது கடத்தி கொண்டு போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதனால் அது சின்னதாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், தானாக ரெப்ளிகேட் ஆகணும். இதெல்லாம் அதனுடைய பண்புகள். இப்போ இந்த குளோனிங் வெக்டார்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த வெக்டார்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம. ஒன்று குளோனிங் வெக்டார்ஸ்னும், இன்னொன்று எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ். நகலாக்க தாங்கி கடத்தினும் வெளிப்படுத்தும் தாங்கி கடத்தினும் ரெண்டு டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ இந்த நகலாக்கம்னா இந்த குளோனிங்குக்கு ஹெல்ப் பண்ணுற வெக்டார்ஸை நம்ம நகலாக்க தாங்கி கடத்தின்னு சொல்கிறோம். இன்னொன்று அந்த டிஎன்ஏ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, அந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வெக்டார்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸாக வந்துடுது. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், வெக்டார்ஸோட இன்ட்ரடக்ஷன், அதனுடைய டைப்ஸ். இப்போ இந்த வெக்டார்ஸ் குளோனிங்க்கு உட்படுத்தும் போது அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். விச் வில் ஃபெசிலிட்டேட் த குளோனிங் இன்டு அ வெக்டார். அதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வெக்டார்ஸ் குளோனிங்க்கு எப்படி உட்படுத்தப்படுது, அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இன்னொன்று செலக்டட் மார்க்கர்ஸ், இன்னொன்று குளோனிங் சைட்ஸ். இது 3மே முக்கியமான ஃபீச்சர்ஸ். இது 3 ஃபீச்சர்ஸ் இல்லைன்னா குளோனிங் ஈடுபடாது. அப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ், டிஎன்ஏ சீக்வென்ஸ் இருந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் அது ரெப்ளிகேட் ஆகும். அந்த குறிப்பிட்ட இடம் எது, அதுதான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அடுத்தது இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணும். சிலது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், சிலது இருக்காது. அப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணும். அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குளோனிங் எந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறது தான் குளோனிங் சைட். இப்போ இது 3 ஃபீச்சர்ஸுமே குளோனிங் அந்த வெக்டார்ஸ்க்கு உட்படுத்துறது அதனுடைய ஃபீச்சர்ஸ். வெக்டார்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம், குளோனிங்க்கு உட்படுத்தும் போது அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு முதல்ல நான் சொன்னேன், குளோனிங் வெக்டார்ஸ்ன்னு சொன்னேன், எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ இந்த குளோனிங் வெக்டார்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 4-5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பிளாஸ்மிட், இன்னொன்று PBR322 பிளாஸ்மிட், அடுத்தது TI பிளாஸ்மிட், அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்போசான் பிளாஸ்மிட். இது எல்லாமே ஒரு கேட்டகரியில் வந்துடுது. இப்போ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட் கேட்டகரி. இப்போ பிளாஸ்மிட்னா என்ன, இது நம்ம எங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னா பாக்டீரியாவில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பாக்டீரியல் செல் இருக்கும்,
அந்த செல்லுக்கு உள்ளே வந்து நியூக்ளியாய்டு மெட்டீரியல் அல்லது டிஎன்ஏ மெட்டீரியல்னு சொல்ல சென்டரில் பாக்டீரியல் செல்லுடைய சென்டரில் இருக்கும். சைட்டோபிளாசம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதை தான் நம்ம பிளாஸ்மிடுன்னு சொல்கிறோம். அதுதான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏக்கு பேர் தான் பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிடுக்கு வந்து டிஎன்ஏக்குரிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுக்கு இருக்கும். தானாக ரெப்ளிகேட் ஆகக்கூடியது, ஈஸியாக ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு டிஎன்ஏ மெட்டீரியலை கடத்தி கொண்டு போகக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதனால தான் இது வந்து நம்ம பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டு பெஸ்ட்டு வெக்டார்ன்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இது வந்து பாக்டீரியல் செல்ஸில் இருக்கும். இது வந்து டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து லீனியராக இல்லாமல் ரவுண்டாக இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய ஃபீச்சர்ஸ். இதுதான் பிளாஸ்மிட். அதுக்கு அடுத்தது வந்து PBr 322 பிளாஸ்மிடுன்னு இன்னொரு கேட்டகரி ஒன்று உண்டு. இது என்னன்னா, இது வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட். இது எப்படி ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட்டு? இதில் வந்து என்னென்னா, இதில் 4361 பேஸ் பேர்கள் இருக்குது. இப்போ இந்த PBr 322 அப்படின்றதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுக்குறோன்னா, Pன்னா பிளாஸ்மிட்னு அர்த்தம், BNRனா அதை கண்டுபிடிச்ச 2 சயின்டிஸ்டோட பேர். B வந்து பொலிவியர், R வந்து ராட்ரிக்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பிளாஸ்மிட்டை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுடைய லேபில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 322 பிளாஸ்மிட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனு இதில் இருக்குது. அதனால் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளாஸ்மிட். அடுத்தது வந்து TI பிளாஸ்மிட். இந்த TI பிளாஸ்மிடுங்கிறது என்ன? ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாயில் பாக்டீரியம், மண் வாழ் பாக்டீரியம் இருக்குது. அந்த பாக்டீரியம் என்ன பண்ணும் அப்படின்னா, வேர்க்கால்கள் வழியாக ஒரு தாவரத்துக்குள்ளே புகுந்து அந்த தாவரத்தில் கட்டி போன்ற ஒரு நோயை உண்டாக்கும். இதில் வந்து நம்ம தக்காளி செடியில் நிறைய பார்க்கலாம். இது வந்து ஒரு கட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு ஜீனு அந்த பாக்டீரியாவில் இருக்குது. அதனால தான் அந்த குறிப்பிட்ட ஜீனுக்கு பேர் டியூமர் இன்டியூசிங் பாக்டீரியா, டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்னு சொல்கிறோம். அதனால தான் அதை TI பிளாஸ்மிட். இந்த TI பிளாஸ்மிடை ஏன் வந்து நம்ம வெக்டாராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஈஸியாக அந்த ஜீன்ஸை கடத்தி கொண்டு போகக்கூடிய சக்தி, டிஎன்ஏவை கடத்தி கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. அதனால தான் அதை வந்து ஒரு வெக்டாராக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அதுக்கு அந்த ஆங்கோஜெனிசிட்டி, கேன்சரை உண்டாக்கக்கூடிய, கேன்சர்னால் நம்மளுக்கு இல்லை, தாவரங்களில், அதுக்கு கேன்சரை உண்டாக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கோஜெனிசிட்டி ஜீனுன்னு சொல்கிறோம். கேன்சரை உண்டாக்கக்கூடிய மரபணுக்கள் அதில் இருக்குது, அதனால ஆங்கோஜெனிசிட்டின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த TDNAவை அழகாக கடத்தி கொண்டு போகும். இது வந்து TI பிளாஸ்மிட். அதுக்கு அடுத்தது வந்து டிரான்ஸ்போசான்ஸ் பிளாஸ்மிட். இதை வந்து நம்ம வாக்கிங் ஜீன்ஸ் அல்லது ஜம்பிங் ஜீன்ஸ்ன்னு சொல்கிறோம். தாவும் மரபணுக்கள். ஒன்று வந்து அழகாக கடத்தி கொண்டு, எப்படி கடத்தி கொண்டு போகணுன்னா, தாவி அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு இதிலேருந்து அதில் அடுத்த செல்லுக்கு அப்படியே தாவுதல் மூலமாக கடத்தி கொண்டு போகும். அதனால தான் இதுக்கு பேர் டிரான்ஸ்போசான், ஜம்பிங் ஜீன்ஸ் அல்லது வாக்கிங் ஜீன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இப்போ இந்த குளோனிங்கில் உட்படுத்தக்கூடிய அனைத்து வகையான பிளாஸ்மிட்கள். இது எல்லாமே குளோனிங் வெக்டார்ஸ் கேட்டகரியில் வந்துருச்சு. அடுத்தது வந்து எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ். இப்போ எந்த RDNA உட்படுத்த போகிறோமோ அதனுடைய கேரக்டர்ஸை வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இப்போ அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இல்லை ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறதா, அந்த கேரக்டர்ஸை அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் எக்ஸ்ப்ரெஷன் வெக்டார்ஸ். இப்போ இந்த வெக்டார்ஸ் கேட்டகரி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. டூல்ஸில் என்சைம்ஸ் முடிஞ்சிருச்சு, வெக்டார்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஹோஸ்ட். இப்போ என்சைம்ஸும் வெக்டார்ஸும் இருந்தால் மட்டும் பத்தாது,
அது எந்த இடத்துல நடக்கணும்னு நிர்ணயிக்கிறது தான் வந்து ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓம்பு உயிரி எதுக்குள்ளே நடக்குதோ அதுதான் ஹோஸ்ட் செல். அப்போ அந்த ஹோஸ்ட் செல் வந்து திடமானதாகவும் நியாயமானதாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து கரெக்டாக அது கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த மறுகூட்டிணைவுக்கு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஓம்பு உயிரி ஹோஸ்ட் ஆர்கானிசம் தேவை. அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணுன்றதை அப்போ நம்ம இப்போ பார்ப்போம். ஆனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னா ஈகோலை, ஈஸ்ட்டு, விலங்கு செல்லு, தாவர செல்லு, இது எல்லாமே வந்து ஹோஸ்ட் செல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுலேயுமே வந்து முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஹோஸ்ட் செல் எதுன்னா ஈகோலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த ஈகோலை பாக்டீரியல் செல். ஏன் அப்படின்னா அது நல்ல சின்னதாக இருக்குது, ஈஸியாக அதை வளர்க்க முடியும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், அது ஈஸியாக ரெப்ளிகேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கு அதனுடைய செல் டிவைடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டால தான் அது வந்து ஈக்குவலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சொன்னேன், சில செல்ஸ் வந்து சின்னதாக இருக்கணும், அது ஈஸியாக ரெப்ளிகேட் ஆகணும், ஈஸியாக வளர்க்க முடியும், கல்ச்சர் பண்ண முடியும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒவ்வொரு 20 நிமிஷங்களுக்கு அது என்ன ஆகுதுன்னா குயிக்காக ரெப்ளிகேட் ஆகிட்டே டிவைட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஈகோலை பாக்டீரியல் செல்லை வந்து பெஸ்ட்டு ஹோஸ்ட் செல்லுன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் நிறைய ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, அனிமல் செல், பிளான்ட் செல் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் ஈகோலையை தான் நம்ம வந்து பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். காரணம் என்னென்னா நான் இப்போ சொன்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த பாக்டீரியல் செல்லை வந்து ஒரு பிளாஸ்மிடை அப்டேக் பண்ணணுன்னா குயிக்காக அப்டேக் பண்ண முடியாது. அதை வந்து தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில இப்போ அதை ரெடி பண்ணணும். என்ன, அந்த பாக்டீரியல் செல்லை கொஞ்சம் ரெடி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டைவேலண்ட் கால்சியம் அந்த கெமிக்கலை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷனில் வச்சு அதில் பாக்டீரியல் செல்லை வச்சிடணும். வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறமா இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ டிஎன்ஏ அதை உட்படுத்தணும். அப்போ பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதை வந்து ஐஸ் மேலே வச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் 42 டிகிரிஸில் மெயின்டைன் பண்ணி திருப்பி ஐஸில் வைக்கும் பொழுது அந்த பிளாஸ்மிடானது உள்ளே போகக்கூடிய தன்மை பெற்றதாக மாறிவிடும். இது மாதிரியெல்லாம் பண்ணாதான் அந்த uptake of plasmids will be very easy. So these are the characteristic features. இந்த எல்லாமே அந்த ஹோஸ்டினுடைய பண்புகளாக இருக்கும் பட்சத்தில் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ அடுத்தது வந்து மரபணு மாற்ற முறைகள், மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நமக்கு தேவையான ஜீன்ஸை ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நுழைச்சதுக்கு அப்புறமா தான் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியானது ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏலேருந்து அந்த ஜீன் குறிப்பிட்ட ஜிஎன்ஏவை எப்படி அந்த ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏலேருந்து குறிப்பிட்ட ஜீனை எது நம்ம உட்படுத்த போகிறோமோ அதை வந்து ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே தள்ளணும். அதை வந்து எப்படி நம்ம உள்ளே கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட்ஸ். இதில் வந்து டைரக்ட் மெத்தட் ஒன்று உண்டு, இன்டைரக்ட் மெத்தட் ஒன்று உண்டு. இப்போ இந்த டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் வெக்டார்ஸ் அது தேவைப்படுறதே கிடையாது. அது இல்லாமல் அப்படியே நம்ம எப்படி அதை உட்செலுத்துகிறோம், எதனுடைய ஹெல்ப்புமே இல்லாமல் டைரெக்டாக உட்செலுத்திடுறோம். அதுக்கு பேர் தான் டைரக்ட் மெத்தட். இந்த டைரக்ட் மெத்தடில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கெமிக்கல்ஸ் மூலமாக, இன்னொன்று வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து எலக்ட்ரோபோரேஷன், அடுத்தது வந்து லிப்போசோம்ஸ் வழியாக, அடுத்தது வந்து பயோலஜிஸ்டிக்ஸ். இது இந்த 5 முறைகளுமே வந்து டைரெக்டாகவே வந்து அந்த ஜீனை ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே தள்ளுறோம்.
முதல் வந்து பார்க்குறது வந்து கெமிக்கல்ஸ் வழியாக, வேதியியல் வழியாக மரபணு மாற்றம். இப்போ இதில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னென்னா பிஇஜி அப்படின்னு ஒரு கெமிக்கல் உண்டு, பாஸ்போ எத்திலின் கிளைகால், பிஇஜி பெக்குன்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட். இந்த ரெண்டு கெமிக்கல்ஸுமே வந்து ஒரு செல்லுக்குள்ளே உட்செலுத்தி அந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன செய்யும்னா ஜீன்ஸை வந்து அழகாக அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே தள்ளிடும். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இது வேதியியல் வழியாக ஒரு ஜீனை ஹோஸ்ட்டுக்குள்ளே தள்ளிடுறோம். அடுத்தது வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன், நுண் உட்செலுத்தல். மைக்ரோன்னா சின்னது, இன்ஜெக்ஷன்னா இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி உள்ளே தள்ளிடுறது. இப்போ அந்த ஒரு சாலிட் சப்போர்ட் மேலே நம்ம எந்த ஜீன்ஸை உட்கொண்டு போகணுமோ அதை அப்படியே பரப்பி வச்சுருப்பாங்க. ஒரு கிளாஸ் ட்ரே மாதிரியோ இல்லை சாலிட் சப்போர்ட் மேலே அது இருக்கும். மைக்ரோ இன்ஜெக்ஷன் நம்ம இன்ஜெக்ஷன் நமக்கு ஊசி போடுறாங்க இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி சின்ன கிளாஸ் பிப்பெட் மாதிரி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிப்பெட்டெல்லாம் நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க, அது பெருசாக இருக்கும். இந்த மைக்ரோ பிப்பெட்டுங்கிறது வந்து சின்னதாக இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸை எதை வந்து அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே தள்ளுறோமோ அதை வந்து சக் பண்ணி அந்த அந்த இன்ஜெக்ஷன் நீடில் மாதிரி கிளாஸ் நீடில் இருக்கு இல்லையா, அதனுடைய நுனியில் கொண்டு வந்து அதை சக் பண்ணி பிடிச்சு வச்சுட்டு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே உட்செல்லு இன்ஜெக்ட் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன். இது வந்து ஈஸியாக ஒரு கண்ணாடி தட்டில் இருந்து அதை சக் பண்ணி, இப்போது ஒரு மருந்து பாட்டில் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே வச்சு சக் பண்ணி அந்த மருந்து எடுத்து நமக்கு ஊசி போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸை அல்லது ஜீன்ஸை வந்து இந்த மைக்ரோ பிப்பெட் வழியாக சக் பண்ணி எடுத்து அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நுண் உட்செலுத்தல், மைக்ரோ இன்ஜெக்ஷன். அடுத்தது வந்து எலக்ட்ரோபோரேஷன் மெத்தடு. இதில் வந்து மின் துளையாக்க முறைன்னு சொல்கிறோம். இப்போது குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு வந்து அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து உட்செலுத்துவாங்க. அந்த ஒரு செல் இருக்குது, அந்த செல்லை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹோஸ்ட் செல்லை ஒரு ஹை வோல்டேஜ் கொடுக்கும்பொழுது அந்த பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது செல் மெம்பரேனில் வந்து சின்ன சின்ன துளைகள் உண்டாக்கும். அந்த துளைகள் வந்து இந்த ஜீன்ஸ் உள்ளே போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த துளைகள் வழியாக நம்ம என்ன ஜீன்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த துளைகள் வழியாக உள்ளே தள்ளிடுறது. இது வந்து எலக்ட்ரோபோரேஷன். அடுத்தது வந்து லிப்போசோம்ஸ் வழியாக மரபணு மாற்றத்தை பண்ணுறோம். இப்போ லிப்போசோம்ஸ்னால் என்னன்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிப்பிட், செயற்கையான ஒரு பாஸ்போலிப்பிட். இது வந்து அந்த டிஎன்ஏ மாலிக்யூலை எப்படி கொண்டு போய் ஹோஸ்ட் உள்ளே சேர்க்குது. இது என்ன செய்யும்னா டிஎன்ஏ அல்லது ஜீனை நம்ம கொண்டு போகிறோமோ அதை வந்து என்கேப்சுலேட்டட் மாதிரி ஆக்கி அந்த செல்லினுடைய வேக்யூல்குள்ளே கொண்டு போய் தள்ளிடும். அது தள்ளினதுக்கப்புறமா என்ன செய்யணும், அது ஏன் நம்ம கோட் பண்ணி உள்ளே தள்ளுறோம் அப்படின்னா வேக்யூல்ஸ்க்கு உள்ள அந்த அசிடிசி பேசிசிட்டி இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த டிஎன்ஏ வந்து டீநேச்சர் ஆகாமல் தடுத்துக்கும். அதனால தான் அதுக்குள்ளே கேப்சுலேட்டட் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே தள்ளி விட்டுருவோம். குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அந்த வேக்யூல்ஸில் இருக்கிற நம்ம அந்த உட்செலுத்தி கொண்டு போன லிப்போசோம்ஸும் எது வந்து உட்படுத்த வேண்டியது இருக்குதோ அதுவும் ரெண்டுமே மர்ஜ் ஆகி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஸ்டெப்புக்கு போயிடும். இது வந்து லிப்போசோம்ஸ் வழியாக மரபணு மாற்றத்தை உண்டு செய்கிறது. அடுத்தது வந்து பயோலிஸ்டிக் முறை. இதில் வந்து டைனி பார்ட்டிகிள்ஸ், தங்கம் அல்லது டங்ஸ்டன், இது வந்து சின்ன டைனி பார்ட்டிக்கிள், அதுக்கு மேலே அந்த டிஎன்ஏ மாலிக்யூலை கோட் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் செல் அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே பம்பார்ட் பண்ண வைக்கணும். அப்போ பம்பார்ட் பண்ண வைக்கும்போது அது பம்பார்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் எடுத்து கல்ச்சர் பண்ணிவிடுவோம். இது பயோலிஸ்டிக் முறை. அந்த எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும்.
இப்போது இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெமிக்கல்ஸு, லிப்போசோம்ஸு, பயோலிஸ்டிக்ஸு, அப்புறம் இந்த மைக்ரோ இன்ஜெக்ஷன், இது எல்லாமே வந்து டைரெக்டாக ஒரு ஜீனை வந்து ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே எப்படி தள்ளுறோம் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்டாக ஒரு ஜீன் ட்ரான்ஸ்ஃபரை நடத்துகிறோம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி த்ரூ வெக்டார்ஸ். தாங்கி கடத்திகள் மூலமாக மட்டும்தான் அதை செயலாக்க முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டிஐ பிளாஸ்மிட். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம பார்க்கும்போது நான் அதில் உங்களுக்கு டிஐ பிளாஸ்மிட் பற்றி நான் சொன்னேன். அதில் ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படின்ற பாக்டீரியத்தை பற்றி நான் சொன்னேன். அது ஒரு சாயில் பாக்டீரியமு, மண்ணில் வாழக்கூடியது. மண்ணில் இருந்து தாவரங்கள் வேர்க்கால் வழியாக தாவரங்களுக்கு உள்ளே போய் கட்டி போன்ற கழலையை உண்டாக்கும். ஒரு கட்டி மாதிரி அந்த தாவரங்கள் மேலே அந்த தாவரங்களுக்கு உண்டான நோய் அதை உண்டாக்கும். அந்த பாக்டீரியத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மிடில் என்ன இருக்குது அப்படின்னா டிஐ பிளாஸ்மிட், குறிப்பிட்ட ஒரு ஜீன். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த நோயை உண்டாக்குது. அதுதான் டிஐ. டியூமர், டீனா டியூமரு, ஐன்னா இன்டியூசிங், பீனா பிளாஸ்மிட். டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். இப்போ இந்த டிஐ பிளாஸ்மிட்டை வந்து ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது ஈஸியாக ஜீன்ஸை வந்து கடத்தக்கூடிய தன்மை பெற்றது. அதனால் நேச்சுரலாகவே அதை வந்து ஒரு வெக்டாராக அது பயன்படுத்துறதுனால ரொம்ப ஈஸியாக அதை வந்து இந்த ஜெனட்டிக் டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால் டிஐ பிளாஸ்மிட்டை வந்து நம்ம நேச்சுரல் ஜெனட்டிக் டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இன்டைரக்ட் மெத்தடில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு பிளாஸ்மிட். இப்போது இது எல்லாமே நம்ம ஜெனட்டிக் டூல்ஸில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜெனட்டிக் டூல்ஸில் வந்து என்சைம்ஸ் பார்த்துட்டோம், வெக்டார்ஸ் பார்த்துட்டோம், ஹோஸ்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் வந்து எப்படியெல்லாம் நம்ம ஜீன்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு இது வரையில் நம்ம பார்த்தோம். இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், அதில் அந்த டிஐ பிளாஸ்மிட் மூலமாக ஒரு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு டிஐ பிளாஸ்மிட் அப்படிங்கிறது வந்து டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். அது எதில் இருக்குன்னா ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ்னு சொல்கிற ஒரு சாயில் பாக்டீரியமில் அது இருக்குது. இப்போ உங்கள் புக்கில் ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபிகர் நம்பர் 4.17ன்ற படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்ன அந்த ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியத்தில் உள்ள டிஎன்ஏ எப்படி ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அந்த டிஐ பிளாஸ்மிடை நம்ம அந்த ஜீனை கடத்தி கொண்டு போய் ஒரு பிளான்ட்டில் இன்டியூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ்னு ஒரு பாக்டீரியல் செல் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சுருளையாக டிஎன்ஏ மாலிக்யூல் இருக்குது. அது பக்கத்தில் ரவுண்டாக ஒரு பிளாஸ்மிட் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பிளாஸ்மிடை என்லார்ஜ் பண்ணி பெருசாக்கி வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் பிடிஎன்ஏ தடைக்கட்டு வெட்டக்கூடிய களம்னு ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. அப்படின்னா அது குறிப்பிட்ட அந்த இடம் மட்டும்தான் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அது இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் அதில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நமக்கு விரும்ப தகுந்த பண்பு உடைய அந்த டிஎன்ஏவை வந்து வெட்டி எடுத்துடுறோம். எதை யூஸ் பண்ணி நம்ம வெட்டி எடுப்போம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய மாலிகுலர் சிசர்ஸ், அதை வச்சு நம்ம கட் பண்ணி தூக்கிட்டோம். இப்போ அந்த தூக்கின டிஎன்ஏவை வந்து எதுக்குள்ளே வைக்கணும்? மரபணு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு டிஎன்ஏ கூட அதை இணைக்கணும். எதை வச்சு இணைப்போம்? டிஎன்ஏ லிகேஸ். இதெல்லாமே வந்து நம்ம அந்த என்சைம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதை வச்சு ரெண்டுத்தையுமே இணைச்சிட்டோம். இணைப்பு செய்யப்பட்ட 2 துண்டுகளையும் அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ரவுண்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து குறிப்பிட்ட ஒரு தாவர செல்லுக்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த இன்ஜெக்ட் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம பார்த்துட்டோம். நிறைய இந்த கெமிக்கல் மெத்தடு, மைக்ரோ இன்ஜெக்ஷனு, எலக்ட்ரோபோரேஷனு, இதில் ஏதாவது ஒரு வழியில் அதை பண்ணணும். ஆனால் இதில் வந்து நம்ம வெக்டார்ஸாகவே மூலமாகவே நம்ம பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த வெக்டார்ஸ் வழியாக அதை உட்செலுத்திட்டு இப்போ அந்த குறிப்பிட்ட செல்லை வந்து ஒரு பெட்ரி பிளேட்டில் போட்டு வளர்ப்பு ஊடகத்தை ஊற்றி அதை நம்ம கல்ச்சர் பண்ணுறோம்.
கல்ச்சர் மீடியமை போட்டு அந்த ஒரு செல்லை அதுக்குள்ளே போட்டு நம்ம கல்ச்சர் பண்ணுறோம், வளர்க்குறோம். அப்போ அந்த வளர்ப்பு ஊடகமானது அந்த செல்லுக்குள்ளே போயிட்டு செல்ஸை கல்ச்சர் பண்ணி கேலஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி இண்டிவிஜுவல் செல்ஸு, கேலஸ்லேருந்து ஒரு செல்லுமே ஒரு தாவரங்களை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு நீங்கள் அடுத்த சாப்டரில் நீங்கள் பார்ப்பீங்க. அது டோட்டி பொட்டன்சின்னெல்லாம் சொல்லுவோம். அதிலிருந்து தாவரங்கள் உண்டாயிடுச்சு. இப்போ என்னென்னா புதிய பண்புகளை உடைய தாவரம் அது வந்துருச்சு. இப்போ இந்த டிஐ பிளாஸ்மிட் வந்து எதுக்குள்ளே போயிடுச்சு? ஒரு தாவரத்துக்குள்ளே கடத்தி கொண்டு போயிடுச்சு. இது வந்து அந்த வெக்டார்ஸ் மூலமாக எப்படி அந்த டிஐ பிளாஸ்மிட் வந்து ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு செல்லுக்குள்ளே கொண்டு போச்சு. இது வந்து இன்டைரக்ட் மெத்தட். ஸோ ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் நம்ம டைரக்ட் இன்டைரக்ட்னு 2 மெத்தட்ஸ் சொல்லியிருந்தேன் நான். அதில் டைரக்ட் மெத்தட்ஸில் வந்து கெமிக்கல்ஸு, மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸு, லிப்போசோம்ஸு, அதுக்கப்புறம் பயோலஜிஸ்டிக்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸு. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அந்த லிப்போசோம்ஸ் மரபணு மாற்றம் அது ஒன்று, இன்னொன்று வந்து துப்பாக்கி வழி மரபு மாற்றம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து 2 படமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஒரு டிஎன்ஏ காமிச்சிருப்பாங்க, அடுத்து கீழே வந்து லிப்போசோம்ஸ் இருக்கும். இப்போது இந்த லிப்போசோமுக்கு உள்ள அந்த டிஎன்ஏவை உட்செலுத்தி செல் ஜவ்வு வழியாக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு செல்லுக்குள்ளே உட்செலுத்துகிறாங்க. அதை உட்செலுத்தி கொண்டு போகும்போது அது ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் ஆனது ஆசிடிட்டியோ இல்லை பேசிசிட்டியோ அந்த அந்த டிஎன்ஏவை ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியே அதை நேராக நியூக்ளியஸ்க்கு போகணும். அப்போ என்ன செய்யணும்னா பிளாஸ்மா மெம்பரைனை தாண்டி செல் ஜவ்வை தாண்டி அந்த எண்டோபிளாசத்துக்கிட்ட இருந்து அதை தப்பிச்சு என்ன பண்ணோம்னா நியூக்ளியஸ்க்கு உள்ளே போகும். அந்த நியூக்ளியஸ்க்கு போன உடனே மேலே இருக்கிற அந்த லேயர் எல்லாமே கரைஞ்சிட்டு டிஎன்ஏ மட்டும் உள்ளே போயிட்டு ஃப்யூஸ் ஆகும். அப்படி ஃப்யூஸ் ஆகும்போது இட் ரிசல்ட்ஸ் இன் த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இங்கே இருந்து அந்த இடத்துக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அதில் வந்து அந்த லைசோசோம்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த செல்லுக்குள்ளே, எண்டோபிளாசமு, லைசோசோம்ஸு, இது எல்லாமே இருக்குது. இது வந்து அந்த டிஎன்ஏவை அழிச்சிடக்கூடாது. அதனால தான் இது என்ன பண்ணுதுன்னா ஒரு கேப்சூல் மாதிரி. ஆக்சுவலாக நம்ம மாத்திரையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய கசப்பாக இருக்கக்கூடிய மாத்திரை எல்லாமே வந்து முழுங்கணும்னா அப்படியே கசப்பாக இருக்கும் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த கேப்சூலை கண்டுபிடிச்சாங்க. அந்த கேப்சூலுக்குள்ளே அந்த மருந்து பவுடரை வச்சு அப்படியே நம்ம முழுங்கிடுவோம் இல்லையா? அந்த மெத்தட் தான் இதில் கேப்சுலேட்டட் வடிவம். அந்த கேப்சூலுக்குள்ளே டிஎன்ஏ வச்சு கேப்சூல் மாதிரி பண்ணி நியூக்ளியஸ் உள்ளே அதை அந்த செல்லுக்குள்ளே அதை தள்ளிடுறது.